ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான அரைச்சி விட்ட கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் வாங்க. நான் வந்து 1/2 கிலோ நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே பொட்டுக்கடலை, குழம்பு திக்னஸ்க்காக பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறது தான். இப்போ கத்திரிக்காயை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 4ஆக கீறி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கீறி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சோம்னா ஒரு 1/2 hour நம்ம கழித்து நம்ம சமைச்சாலும் வந்து கத்திரிக்காய் கருப்பு கட்டாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. இது இப்போ நம்ம வறுக்க போகிறோம். தேங்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை வந்து கருக விடக்கூடாது, கசப்பாயிடும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதையும் கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது 3/4 பாகம் வறுபட்டதுமே இது கூட 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இது இப்போ ஆற வச்சு அரைக்கிறது தான். இது ஆறட்டும். ஒரு கடாயில் ஆயில் விட்டதும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே வெங்காயம் தக்காளி போட்டு கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கலந்து வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள், இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இதை மறுபடியும் கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு நம்ம கழித்து பார்த்தோம்னா சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.